அனுதினமும் தேவனோடு. இந்திய தலைப்பு: வாழ்க்கை பேழை. கட்டுக்கதைகளுக்கு விலகி தெய்வ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்திய வசனமானது பவுல் அப்போஸ்தலர் ஒரு அறிவுரையாக நம் ஒவ்வொருவருக்காகவும் எழுதுகிறார். கட்டுக்கதைகளான வீண் பேச்சுகளுக்கு விலகி தெய்வ பக்தியான காரியங்களில் நம் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். நம் நேரத்தை கொள்ளையிடும் இந்த உலகத்தின் பொய்யான போதனைகளுக்கு செவி கொடுக்காமல் தெய்வ சித்தத்தின்படியான போதனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பாருங்கள். அதில் ஓடுவது முள் அல்ல, உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை கீழே தள்ள எதிர்பார்த்திருக்கும் கூட்டங்கள் அநேகம். அவர்களுடைய எதிர்மறையான வீண் வார்த்தைகளால் வாழ்க்கையில் எடுக்கும் முயற்சிகளை விடக்கூடாது. நாமும் வயதை காரணம் காட்டியோ உலகம் பலவிதமாக பேசுவதினாலேயோ நம் வாழ்வில் தெய்வ சித்தத்தின்படியான நம்முடைய முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. விடாமுயற்சியின் வீரத்தந்தை. வேதாகமத்தில் நோவா 600 வயதிலும் அயராது உழைத்து தேவன் தனக்கு சொன்ன வார்த்தையின்படி ராட்சத பேழையை கட்டி முடித்தார். அந்த முயற்சியை அவர் மேற்கொள்ளும் போது அநேக விமர்சன உதடுகளும் கட்டுக்கதைகளும் நிச்சயமாகவே அவரை கடந்து போயிருக்கலாம். ஆனாலும் நோவா அந்த வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் தெய்வ பக்திக்கு ஏதுவாக முயற்சியை மேற்கொண்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டார். ஒரு பறவை தனித்து பறக்க இறகுகள் மட்டும் முளைத்தால் போதாது, மனதளவிலே தன்னம்பிக்கையும் தைரியமும் உழைக்க வேண்டும். அதுபோல மனுஷ வாழ்விலும் வாய்ப்புகள் அநேகம் இருக்கலாம். ஆனால் தெய்வ நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டும்தான் வெற்றியாளராய் சிறகடித்து பறக்க முடியும். இந்த கட்டுக்கதைகளுக்கு விலகி தெய்வ பக்திக்குள் வாழலாம். எனவே முயற்சி எப்போதும் இகழ்ச்சியை தராது. விதைத்து கொண்டே இருங்கள். முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். நோவா கட்டினார் பேழை, நீங்களும் கட்டுங்கள் உங்கள் வாழ்க்கையை. கட்டுக்கதைகளுக்கு விலகிடுங்கள். விடாமுயற்சியினால் விண்ணையும் தொட்டிடுங்கள். ஆமென்.